ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு பேர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியம்மா செஞ்சதுல மரணமாக செய்தாங்க சொல்ல முடியும். இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு இந்த பவுடரில் நம்முடைய அன்னபூர்ணியம் ப்ளீச்சிங்கை கலந்து விட்டுறாங்க. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் பவுடரை எடுத்து அப்படியே நம்முடைய ராஜேஸ்வரி முகத்தில் தடவி மேக்கப்பை போட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. சரி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கறதுக்காக நம்ம அன்னபூர்ணியம்மா அதை ராஜேஸ்வரியை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு நம்மளவே பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மான்னு அலற ஆரம்பிக்கிறா. ரஞ்சிதா எங்கே இருக்க, ஓடியா, எனக்கு என்னால் ஒன்றும் முடியல, என் மூஞ்சில் என்னத்தை தான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டான்னு தெரியல, எனக்கு எரியுது, என்னால் ஒன்றும் முடியல, கண்ணை கூட என்னால் முழிக்க முடியல அப்படின்ற மாதிரி கத்தி கூச்சல் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை நம்முடைய அன்னபூர்ணியம்மா பக்கம் இருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா மல்லி என்னதான் ஆகிருக்கும் இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா இப்படி செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம அன்னபூர்ணியம்மாவே மல்லி திட்ட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி மேடம் என்னாச்சு, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு, எல்லாம் உன்னால தான், நீ வேலையை பார்த்துக்கிட்டு போ, உன் ஹெல்ப் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி நம்ம மல்லியை திட்டி அனுப்பிடுறாங்க. சரி எப்பாடுபட்டு உங்கள் பாடையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரஞ்சிதா என்னால் முடியல, என் டாக்டரை கூப்பிடு, என் மூஞ்சியெல்லாம் எரியுது, தண்ணி எடுத்துக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அவள் பாட்டுக்கு அலறிட்டு இருக்காதாங்க சொல்ல முடியும். அந்த அலறல் சத்தம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுதாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்த ஸ்பெஷல் ஐட்டமே இதுக்கு மேலே ஸ்பெஷல் ஐட்டுக்கு கொடுக்க வேறு எதுவும் இருக்காதுன்னு நானும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறன்றத லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரஞ்சிதா கிட்ட சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் வாட்டர் இது எடுத்துகிட்டு வா ரஞ்சிதா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறாங்க. ஐயோ என் ஃபேஸில் என் ஃபேஸுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, அந்த மேக்கப்பு பவுடர் எனக்கு ஒத்துக்கலையா என்னன்ற மாதிரி அதில் இறங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரியம்மா உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியை கேட்குறாங்க. இல்லை மல்லி, ஒன்று தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணால, அதனால தான் அந்த மேக்கப் பவுடரை எடுத்துகிட்டு லைட்டாக ப்ளீச்சிங் பவுடரை கலந்து விட்டேன், அதோட எஃபெக்ட் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. எதுக்கு அம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இது விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா பண்ணது ரைட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி